வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடப்பதால் அங்கும் அதை சுற்றிய பகுதிகளிலும் சூறைக்காற்று வீசுகிறது. காக்கிநாடா, விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் 116 ரயில்களின் இயக்கம் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 150 ரயில்களின் வருகை புறப்பாடு நேரம் மாற்றப்பட்டுள்ளது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் அருகே மோந்தா புயல் கரையை கடப்பதை ஒட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களை தங்க வைக்க 800 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. NDRF, SDRF வீரர்கள் மீட்பு பணியில் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். ஆந்திராவின் காக்கிநாடா துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம், கங்காவரம் துறைமுகங்களில் 9ஆம் எண்ணும், மசூலிப்பட்டினம், நிசாம்பட்டினம், கிருஷ்ணாபட்டினம், வடரேபு துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. மோந்தா புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள ஒடிசாவில் தீயணைப்பு மீட்பு படையைச் சேர்ந்த 123 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர். புயல் தாக்கம் அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் கோபால்பூரில் மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மோந்தா புயல் கரையை கடக்கும் நிலையில் ஒடிசாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புவனேஸ்வரில் செயல்படும் கண்ட்ரோல் ரூமில் மாநில முதல்வர் மோகன் சரண் மாஜி நேரில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் சத்தரை, கொண்டஞ்சேரி இடையே கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 15 கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்டில் சூரியனை வழிபடும் சாத் பூஜை நடந்தது. ஏராளமான பெண்கள் நீர்நிலைகளில் வழிபாடு செய்தனர். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகளில் தவறி விழுந்து 15 பேர் பலியாகினர். சூரிய கடவுளை வணங்கும் சாத் பூஜை வட மாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரில் வசிக்கும் பீகார், உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒன்று கூடி சாத் பூஜை செய்தனர். இந்தோனேஷியாவின் மலுகு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.6 பதிவானதாக ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து உடனடி தகவல் வெளியாகவில்லை. துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவான நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 29ஆம் தேதி ரஃபேல் போர் விமானத்தில் பறக்க உள்ளார். ஹரியானாவின் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் இருந்து இந்த நிகழ்வு நடக்கும் என அதிகாரிகள் கூறினர். ராஜராஜ சோழனின் 1040ஆம் ஆண்டு சதய விழாவையொட்டி வருகிற 1ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார். துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் முதல் முறையாக திருப்பூர் வந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் திருப்பூர் குமரன் சிலை, காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கந்தசஷ்டி திருவிழாவின் நிறைவாக 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயிலில் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமானுக்கு கல்யாண உற்சவம் நடந்தது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மக்களின் ஓட்டுரிமையை பறிக்க துணிகிற SIRின் செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்க வேண்டும் என கூறிய முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்திற்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்படுகிறது என்றார். SIR என்றாலே திமுகவுக்கு பயம் வந்துவிடுகிறது. போலி வாக்காளர்கள் பற்றி தெரிந்தால் தேர்தலில் திமுகவுக்கு தோல்வி ஏற்படும் என்பதால் முதல்வர் அதற்கான காரணம் தேடி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. SIR என்ற பெயரில் வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அபிஷேக் பானர்ஜி விமர்சித்துள்ளார். தமிழக மக்கள் மனங்களில் முளைத்து வளர்த்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி என தாவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு முதல் காரணமே விஜய்தான். அவர் மீது FIR பதிவு செய்யாதது ஏன்? குற்றத்திற்கு காரணமானவரையே CBI விசாரிக்காது எனில் நியாயம் எப்படி வெளியாகும் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது. அன்றைக்கு தலைப்புச் செய்தி திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்பதுதான். இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை என திமுக MP கனிமொழி தெரிவித்தார். மாறி வந்து கொண்டிருக்கும் போது மாரி செல்வராஜுக்கு என்னங்க பாராட்டு? மழை வரும்போது உதயசூரியன் காணாமல் போகும். இந்த அரசு ஆணவத்தில் செயல்படுகிறது என திமுக அரசை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக தாக்கி விமர்சித்தார்.
அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கு தமிழக சட்டசபையில் இயற்றப்பட்ட சட்ட திருத்தம் சமூக நீதிக்கு ஆபத்தானது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். துணை ஜனாதிபதி பதவி என்பது எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த மரியாதை என கோவை கொடிசியாவில் தொழில்துறையினருடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பேசினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய விகிதங்களை நிர்ணயிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவராக சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமனம் செய்யப்பட்டார். சிறப்பு தீவிர திருத்தம் ஜனநாயக நடைமுறையை அவமதிக்கும் செயல். ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் இத்தகைய முயற்சியை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். பீகாரில் இளைஞர்களின் ஆசை கனவுகளை ஆளும் நிதிஷ்குமார் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அழித்துவிட்டது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் மதுவிலக்கு சட்டத்தில் இருந்து கள்ளுக்கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் என இண்டி கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் RJD அடங்கிய இண்டி கூட்டணி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய், 200 யூனிட் மின்சாரம் இலவசம், அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மேக விதைப்பு செயல்முறை பணி நிறைவு பெற்றுள்ளதால் டெல்லியில் செயற்கை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. டெல்லி மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தீர்வு வெளிப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கென்யாவின் கடலோர பகுதியான குவாலேயில் சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியதில் 12 பேர் இறந்தனர். மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடக்கின்றன. ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணை சோதனை தேவையில்லாதது. ஏவுகணையை சோதிப்பதற்கு பதிலாக போரை புட்டின் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்தார். ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்க துவங்கிய மோந்தா புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடப்பதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் இன்று தீவிர புயலாக வலுவடைந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்க உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க 28 பேர் அடங்கிய புதிய நிர்வாக குழுவை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மோந்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் சுப்ரபாத சேவையில் நடிகர் அஜித் சாமி தரிசனம் செய்தார். ஏகே என கத்திய ரசிகரை கண்டித்தார். தமிழகத்தில் நவம்பர் 10 முதல் 30ஆம் தேதி வரை மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெறவுள்ளது. கணக்கெடுப்பில் 34 வகையான கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை பெறாததால் தான் இறந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். மோந்தா புயல் எதிரொலியாக ஆந்திராவிலிருந்து சென்னை வரும் 6 விமானங்கள், சென்னையிலிருந்து ஆந்திரா செல்லும் 3 விமானங்கள் என 9 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு உள்ளவர்கள் அமெரிக்கா வந்து செல்வதற்கு புதிய வழிகாட்டு முறைகளை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இது வரும் டிசம்பர் 26 முதல் அமலுக்கு வருகிறது. மோந்தா புயல் எதிரொலியாக காக்கிநாடா துறைமுகத்தில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. மோந்தா புயல் இன்று இரவு தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் கனமழை பெய்து வருவதால் 75 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்ட மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே இன்றிரவு தீவிர புயலாக கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக பழவேற்காட்டில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. படகுகள் அனைத்தும் கரையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 88,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,075 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரசந்திரம் கிராமத்திற்குள் உணவு தேடி சுற்றித் திரிந்த 4 வயது குட்டி யானையை அப்பகுதி மக்கள் உதவியுடன் கூச்சலிட்டு நீண்ட நேரம் போராடி வனத்துறையினர் விரட்டினர். ஈரோடு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற போது ரயில் படிக்கட்டிற்கும் நடைமேடைக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட இளம்பெண்ணை ரயில்வே போலீஸ் ஜெகதீஷ் என்பவர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றினார். சென்னை பெருங்குடி சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 16,000 கன அடியாக குறைந்த நிலையில் 6 மற்றும் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கபடி வீராங்கனை கார்த்திகாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கார்த்திகாவுக்கு தமிழக அரசு பரிசுத் தொகையை இன்னும் அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் என தமிழிசை கேட்டுக்கொண்டார். இன்று சாத் பூஜையை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு சாத் பூஜை கொண்டாட்டங்களில் பங்கேற்றார். சூரியனுக்கு அர்க்கியம் செலுத்தி வழிபட்டார். சக குடிமக்களின் நல்வாழ்வு மற்றும் செழிப்புக்காக ஜனாதிபதி பிரார்த்தனை செய்தார். கோவை விமான நிலையத்தில் துணை ஜனாதிபதியை வரவேற்க சென்ற பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பார்த்த தொண்டர்கள் அண்ணாமலைக்கு ஜெய் என்று மலர்களை தூவி ஆரவாரத்துடன் கோஷமிட்டனர். இடது விலாயிலம்பு பகுதியில் காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரேயஸ் ஐயர் நலமாக இருக்கிறார். குறுஞ்செய்திகளுக்கு பதிலளிக்கிறார். ஆபத்திலிருந்து மீண்டு விட்டார் என இந்திய T20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தகுந்த வழிகாட்டுதல்களை கடைபிடித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என டிரைவர் கண்டக்டருக்கு போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. விஷ்ணு விஷால் நடிக்கும் ஆரியன் படம் அக்டோபர் 31 வெளியாகிறது. இப்படத்தில் மலையாளத்தில் மம்முட்டி நடித்த கண்ணூர் ஸ்குவாட் படத்தின் பல காட்சிகள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என கூறியுள்ளார் விஷ்ணு விஷால். மோந்தா புயல் காரணமாக எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் ஆனந்தபுரத்தில் அதிகபட்சமாக 21 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் 14 சென்டிமீட்டர், கலிங்கப்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 2026 தேர்தலை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் 2500 திமுக நிர்வாகிகளுக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் 2000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திற்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை கொடிசியாவில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவை ஏர்போர்ட் வந்த துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய அரசு நியமித்த மத்திய உணவுத்துறை துணை இயக்குநர் ஷாஹி தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்து சென்றனர். சென்னையில் திருவான்மையூர், கொட்டிவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அக்கரை, உத்தண்டி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகள் கொந்தளித்து காணப்படுகின்றன. கடல் சீற்றமாக இருப்பதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக வாலாஜப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பாலாறு அணைக்கட்டு தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 9,400 கன அடி நீரானது வெளியேற்றப்படுகிறது. கரையோரமுள்ள கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொந்தா புயல் வலுப்பெற்ற நிலையில் ஏனாமில் இன்று பகல் 12 மணிக்கு கடைகள், வணிக நிறுவனங்களை மூட புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. அனைத்து துணை மையங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 24 மணி நேரம் செயல்படும் என தெரிவித்துள்ளது. மொந்தா புயல் தீவிரமடைந்துள்ளதால் ஆந்திராவில் உள்ள 3778 கிராமங்களில் கனமழை அதிகரிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வகுப்பறைக்குள் மழைநீர் ஒழுகுவதால் மாணவர்கள் அவதியடைந்தனர். பள்ளி கட்டிடத்தை உடனடியாக சீரமைத்து தர பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரியக்குடியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் பழனியப்பன் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டார். முன் விரோதத்தில் கொலை நடந்துள்ளதாக அழகப்பபுரம் போலீசார் கூறினர். ரவிமோகன் இயக்கும் புரோக்கோடு படத்தின் தலைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெயரில் மதுபானம் தயாரிக்கும் நிறுவனம் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த தலைப்புக்கு நீதிமன்றம் தடை விதித்தது. மேலும் 4 வாரங்களுக்குள் ரவிமோகன் நிறுவனம் விளக்கம் அளிக்க கோரி வழக்கை டிசம்பர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. கல்யாணத்தில் மாங்கல்யம் வைக்கப்பட்ட ஒற்றை கலச தேங்காய் 2 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. தேர்தல் எனும் தேர்வுக்கு முன்னதாக நாம் செய்யும் ஒரு ரிவிஷன் தான் பயிற்சி கூட்டம். தமிழக மக்கள் திராவிட ஆட்சி மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். தேர்தலில் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என பயிற்சி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.
நெல்லை மாவட்டம் பணக்குடி சிவகாமிபுரத்தில் கூலி தொழிலாளி வீட்டிற்குள் புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் மாணவிகள் உட்பட 5 பேரை முன்விரோதத்தில் ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியது. பணக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர். பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை அமித்ஷாவிடம் விழுந்து சரண்டராகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ற முதல்வர் ஸ்டாலின். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை தமிழக மக்களும் விரும்பவில்லை என்றார். ராஜஸ்தானின் மனோகர்பூரில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பஸ் மின் கம்பியில் உரசி ஏற்பட்ட தீ விபத்தில் 2 உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 63வது குரு பூஜை விழா, 118வது ஜெயந்தி விழா தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனாள் நடராஜன் தலைமையில் யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், திருமங்கலம் முன்னாள் எம்எல்ஏ சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மொந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் 19 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீர்வரத்து 1200 கன அடியிலிருந்து 1800 கன அடியாக உயர்ந்துள்ளது. அடையாறு ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 750 கன அடியாக உள்ளது. கொச்சி பரவூரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சிறுவனின் தொண்டையில் ஐஸ்கிரீம் சிக்கியது. உயிருக்கு போராடிய சிறுவனை அருகில் இருந்த சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் ஐஸ்கிரீமை வெளியே எடுத்து சிறுவன் உயிரை காப்பாற்றினார். அரட்டை ஆப் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் அது தற்போது மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், அரட்டை ஆப்ஸ் அடுத்த வாரத்திற்குள் மேம்படுத்தப்பட்ட அப்டேட்டுடன் வரும் என்றும் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கூறினார். டில்லியில் பழைய சரக்கு வாகனங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் மாநில அரசு தடை விதித்துள்ளது. பழைய சரக்கு வாகனங்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதை அடுத்து இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி விழாவில் மேளதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் மந்திரம் மோத முருகன் தேவானுக்கு மங்கள நான் அணிவிக்க திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. புதுப்பேட்டை 1000 படங்களின் 2ஆம் பாகம் குறித்து பேசிய இயக்குநர் செல்வராகவன், இந்த படங்களுக்கு தனுஷ், கார்த்தி இருவரிடமும் 3 ஆண்டுகள் கால்ஷீட் கிடைக்காது, கதையும் முழுமையாக முடிக்கவில்லை, இவர்கள் இல்லாமலேயே மற்ற நடிகர்களை வைத்து படத்தை என்னால் முடிக்க முடியும் என்றார். பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகாவிற்கு வாழ்த்து கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கினார். தஞ்சை புத்தூர் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத புற்றிடங்குண்டீஸ்வரர் கோயில் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கொண்டு வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகன் தெய்வானைக்கு கல்யாணம் விமரிசையாக நடந்தது. மயில் வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். தேனி மாவட்டம் கம்பம் காசி விஸ்வநாதர் கோயில் ஸ்ரீ சண்முகநாதர் சன்னதியில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சண்முகநாதர் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு திருக்கல்யாணம் விமரிசையாக நடந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் ராஜேந்திர சோழீஸ்வரர் கோயில் பாலசுப்பிரமணியம் சுவாமி சன்னதியில் கந்தசஷ்டி விழா நிறைவாக முருகப்பெருமானுக்கு அன்னப்பாவாடை சாத்துதல் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நாளான இன்று சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 53% கூடுதலாக பெய்துள்ளது. இயல்பான நிலையில் 151.1 மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை 230.6 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் தேர்தலையொட்டி லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நாளை முசாபர்பூர், தர்பங்கா ஆகிய 2 இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். முசாபர்பூரில் நடக்கும் பிரச்சாரத்தில் தேஜஸ்வி யாதவ் கலந்து கொள்கிறார். டெல்லி ஏர்போர்ட்டில் ஏர் இந்தியா விமானம் அருகே சென்ற பஸ் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை, விமானத்திற்கும் பாதிப்பில்லை. மோந்தா புயல் கரையை கடக்கும்போது சூறாவளி காற்று மணிக்கு 90 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். மோந்தா சூறாவளி காரணமாக ஒடிசாவின் வங்கக்கடலில் அலைகள் சீற்றமாக காணப்படுகிறது. பூரி கடற்கரை பகுதியில் குளிக்கின்ற டூரிஸ்டுகளை தீயணைப்புத் துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அப்புறப்படுத்தி வருகின்றனர். கோவில்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட திமுக அலுவலகம் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வெண்கல சிலையை திறந்து வைப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று கோவில்பட்டி செல்கிறார். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் பலத்த காற்று வீசியது. பழைய துறைமுகம் வளாகம், அரசு சுற்றுலா விடுதி, பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் ஆற்றங்கரையோரம் உள்ள பகுதிகளில் உள்ள மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்தன. மரங்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் ஏரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 250 கன அடியில் இருந்து 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி திருவள்ளூர் கலெக்டர் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி திருவெரும்பூர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடந்தது. அரோகரா கோஷத்துடன் திருமாங்கல்ய தாரணம் நிகழ்வு நடந்தது. கோவையில் துணை ஜனாதிபதி வருகையொட்டி போடப்பட்ட பாதுகாப்பில் குளறுபடி ஏற்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் எனது பாதுகாப்பில் எந்த குறைபாடும் இல்லை, கோவை மக்கள்தான் எனக்கு பாதுகாப்பு என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அன்புமணியுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி கூறியதற்கு அமைச்சரின் துணிச்சலை பாராட்டுகிறேன். விவாதத்திற்கான அழைப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் என பாமக தலைவர் அன்புமணி பதில் அளித்துள்ளார். அறிவார்ந்த சமூகம் திரை கவர்ச்சி பின்னால் ஓடுவது அசிங்கம், அவமானம். கரூர் சம்பவத்தில் பிரச்சினைக்கு காரணமானவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் திருமண டெக்கரேஷனுக்கான பொருள் இருந்த குடோனில் தீ பிடித்தது. தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பள்ளிக்கரணையில் சதுப்பு நில அங்கீகாரம் பெற்ற பகுதியில் அடுக்குமாடி கட்டப்பட்டதாக எழுந்த புகாரில் கூறப்பட்டுள்ள சர்வே எண்கள் பட்டா நிலங்களுடையது. இந்த செய்தி அடிப்படை ஆதாரமற்றவை என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. திருச்சி திருவெரும்பூர் பெல் டவுன்ஷிப் கைலாசபுரத்தில் உள்ள திருமுருகன் கோயில் கந்தசஷ்டி விழாவில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தது. திருச்சி திருவெரும்பூர் பெல் டவுன்ஷிப் கைலாசபுரத்தில் உள்ள திருமுருகன் கோயில் கந்தசஷ்டி விழாவில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தது. எந்த ஒரு திட்டத்திலும் சொல்புத்தியோ சுயபுத்தியோ இல்லாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படும் திமுக ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவிதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோருக்கு பீகார், மேற்கு வங்கம் இரு மாநிலங்களில் ஓட்டு இருக்கும் விவரம் வெளிவந்துள்ளது. ஒரு நபருக்கு 2 இடங்களில் ஓட்டுரிமை இருப்பது எப்படி என்ற கேள்வியை பலரும் எழுப்பியிருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழா உச்ச நிகழ்ச்சியாக சட்ட தேரோட்டம் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் விமரிசையாக நடந்தது. இந்தியாவில் ரஷ்யாவின் சுகோய் சூப்பர் ஜெட் SJ-100 விமானங்களை தயாரிப்பதற்காக இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ரஷ்யாவின் நிறுவனமான யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சசிகுமார், சிம்ரன் நடித்து வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி எனும் வெற்றி படத்தை இயக்கியவர் அபிஷன் ஜீவிந்த். இவருக்கு BMW கார் பரிசளித்துள்ளார். இதன் தயாரிப்பாளர் மகேஷ் வசிலியான். இப்போது இவர் தயாரிக்கும் புதிய படத்தில்தான் அபிஷன் ஹீரோவாக நடித்துள்ளார். பீகாரில் நடந்த SIRக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் தீர்ப்பு வராத போது தமிழகத்தில் ஏன் இவ்வளவு அவசரமாக SIRஐ கொண்டு வருகிறீர்கள் என காங்கிரஸ் MP ஜோதிமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மலையாள நடிகை மற்றும் இயக்குனர் ஷாலின் ஜோயோ தமிழில் கண்ணகி படத்தில் நடித்தார். டிவி நிகழ்ச்சிகளிலும் வலம் வருகிறார். இப்போது தமிழில் ஒரு படம் இயக்குகிறார். இதில் அருண், பிரிகிடா, MS பாஸ்கர், அருள்தாஸ், இளவரசு உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். ஜோயா கூறுகையில், கிராமத்து பின்னணியில் 90களில் நடக்கும் நகைச்சுவை ஃபேண்டசி கதை இது என்றார். நடிகை சமந்தாவின் புதிய படமான மா இன்றி வங்காரம் படம் துவங்கியுள்ளது. சமீபத்தில் இவர் அளித்த ஒரு பேட்டியில், என் வாழ்வில் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்தித்துள்ளேன். எனக்கு தசை அழற்சி நோய் வந்தபோது என் காதில் கேட்கும்படியே சிலர் கிண்டல் செய்தனர். நான் விவாகரத்து செய்தபோது சில துயரங்களில் இருந்தபோது அதை சிலர் கொண்டாடி மகிழ்ந்தனர். அது எனக்கு வலியை தந்தது. பின்னர் கவலைப்படுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டேன். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5.40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டையின் நுகர்வு அதிகரித்துள்ளதே விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் கூறினர். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயலின் வேகம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தற்போது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் அருகே மோந்தா புயல் கரையை கடக்க துவங்கியுள்ளது. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி முசிறி கற்பூரவள்ளி அம்மன் உடனமர் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் விமரிசையாக நடந்தது. மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்பிரமணியம் கோவிலில் பாலசுப்பிரமணியன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம், காசி யாத்திரை, காப்பு கட்டுதல், புத்தாடை கவசம் மாற்றுதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட திருமண சடங்குகளுடன் விமரிசையாக நடந்தது.